ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சாஃப்டாக ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேசரி செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்துருக்குறேன். இந்த ரவையை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். கடாயில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபட்டுட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே நெய்யில் நம்ம இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை நல்லா வறுபடட்டும். ரவை நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இந்த கப்புக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ரவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை நல்லா கொஞ்சம் வேகட்டும். இதில் ஒரு 50 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். 1.5 கப் சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கிடுவோம். சர்க்கரை நல்லா இலகி நல்லா கரைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் ஆப்ஷனை ஆல் ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.